Good morning, students. Today we are going to discuss about unit number 12, atomic structure. Atomic structure, atoms. ஆட்டம்ஸை பற்றி தான் ஃபுல்லு, அதாவது அணுக்களை பற்றி தான் இந்த ஃபுல் யூனிட்டும். ஆட்டம்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இன் யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 118. அதில் 92 வந்து எலிமெண்ட் வந்து நேச்சர், மீதி அதர் எலிமெண்ட்ஸ் வந்து லேபரேட்டரிஸ், சிந்தசைஸ் இன் லேபரேட்டரிஸில் என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது என்னென்னு பார்த்தா காப்பர், அயன், கோல்டு, சில்வர், இதெல்லாம் வந்து நேச்சராக கிடைக்கிறது. காப்பர், அயன், கோல்டு, சில்வர் இதெல்லாம். அடுத்தது வந்து டெக்னீட்டியம், ப்ரோமேட்டியம், நெப்டீனியம், புளூட்டோனியம், இதெல்லாம் லேபில் இருந்து என்ன செய்கிறது, கண்டுபிடிக்கிறது. எல்லா எலிமெண்ட்ஸும் மேட் ஆஃப் ஆட்டம், அதாவது ஸ்மாலர் மினிட் பார்ட்டிகிள், மிக நுண்ணிய பொருட்களால் ஆனதான் என்ன அப்படின்னு பார்த்தா எலிமெண்ட்டு. அந்த நுண்ணிய பொருட்கள் என்னென்னா ஆட்டம். கோல்டு எலிமெண்ட், கோல்டு மேட் ஆஃப் கோல்டு ஆட்டம்ஸால் மேடாயிருக்கு, மேட் ஆஃப் கோல்டு ஆட்டம்ஸ். எலிமெண்ட் கோல்டு இஸ் மேட் ஆஃப் கோல்டு ஆட்டம்ஸ். கிரீக் வேர்டில் வந்து அட்டோமாஸ் இல்லைனா டோமோஸ் மீன்ஸ் ஸ்மால் டிவிசிபிள் பார்ட்டிக்கிள். ஸ்மால் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கிள்னால் என்னது, அட்டோமாஸ், ஸ்மால் இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள்ஸ். ஃபஸ்ட்டு ஆட்டம் வந்து இது பண்ணுறது யார், சயின்டிஃபிக் தியரி எழுதுறது யாருன்னா ஜான் டால்டன். ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஆட்டமை பற்றி எழுதுறது யாருன்னா ஜான் டால்டன், அவர் தான் எழுதுகிறாரு. அப்புறம் ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு, இவங்கெல்லாம் வெவ்வேறு தியரிஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ஆட்டம்ஸை பற்றி என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. ஆட்டம்னா ஆட்டம் பற்றின டிஸ்கவர்டு ஆட்டம்ஸை பற்றி எழுதுறது யார் அப்படின்னு பார்த்தா ஜே தாம்சனும் ரூதர்ஃபோர்டும். டால்டன் அட்டாமிக் தியரி. டால்டன் அட்டாமிக் தியரியில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆல் பார்ட்டிகிள்ஸ், ஆல் த மேட்டர்ஸ் எல்லாமே மேட் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் கால்டு என்னது, ஆட்டம். ஆட்டம் வந்து சேம் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த ஒரு ஆட்டம் ஆஃப் த சேம் எலிமெண்ட், ஒரே எலிமெண்ட்டுக்கு ஆட்டம் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துக்கிறோன்னா அது வந்து என்னென்னா சைஸு, ஷேப், மாஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் சைஸு, டிஃப்ரெண்ட் மாசஸ் என்ன செய்யும் இருக்கும். முக்கியமாக இதில் என்னென்னா நெய்தர் பை கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட், ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஆட்டம்ஸ் வந்து எப்படி ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஆட்டம்ஸ் வந்து எப்படின்னா டிஃப்ரென்ஸ் மே கம்பைன் வித் ஈச் அதர். ஆட்டம்ஸ் வந்து ஸ்மாலர் பார்ட்டிக்கல் ஆஃப் மேட்டர் தட்ஸ் டேக் பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்தது இந்த டால்டன் அட்டாமிக் தியரியில் பார்த்திங்கன்னா டால்டன் வந்து என்னென்னா கேஸஸ், லிக்விட்ஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ், டால்டனோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கூடுமான வரைக்கும், அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரி, பேஜ் நம்பர் 125. பேஜ் நம்பர் 125 எடுத்துக்கோ. அதில் அட்வான்டேஜஸ் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரி, பேஜ் நம்பர் 125. advantages of page number 125. advantages of Dalton's atomic theoryல most of the properties எப்படி இருக்குன்னா கேஸ், லிக்விடை பற்றி தான் இருக்கும். ஸ்மால் இன்டிவிசிபிள் பார்ட்டிகளை பற்றி அவர் சொல்லியிருக்க மாட்டார். அதுமாதிரி டிஃப்ரெண்ட் மாசஸை பற்றி சொல்லியிருக்க மாட்டார். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து சேம் மாசஸ், ஐசோடோப்ஸ், ஐசோபாஸ், இதை பற்றி சரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவர்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. கோல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு பார்த்தோன்னா அவர் சேம்னு சொல்லியிருப்பார், ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செய்யும் இருக்கும். அடுத்தது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், பேஜ் நம்பர் 125. அந்த கேத்தோட் ரே டியூப்னு ஒரு படம் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கோ. கேத்தோட் ரே டியூப்பில் பார்த்தோன்னா ஒரு சைடு வந்து பிளேட் வந்து கேத்தோடு, ஒரு சைடு பிளேட் வந்து ஆனோடு. ஆனோடுனா பாசிட்டிவ், கேத்தோடுனா நெகட்டிவ், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அது படத்தை பாரு, 12.1. ஆனோட்னா பாசிட்டிவ், கேத்தோட்னா நெகட்டிவ். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
அதில் ஒரு க்ரூக் டியூப் ஒன்று எடுத்துக்கிறாங்க. க்ரூக் டியூப் எடுத்துருக்கும்போது அந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையில ஒரு விசிபிள் ரேஸ் வந்து ட்ராவல்ஸ் பிட்வீன் த 2 மெட்டல் எலக்ட்ராட்ஸ். ஒரு விசிபிள் ரே வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு என்ன செய்யுது போகுது. தட் ரே வி கால்டு க்ரூக்ஸ் ரே ஆர் கேத்தோட் ரேஸ். இதில் யூஸ் பண்ண அந்த க்ரூக்ஸ் டியூப்ஸ் வந்து கேத்தோட் ரே டியூப்னு சொல்லி பின்னாட்களில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது என்ன 2 மெட்டல் பிளேட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா அதாவது அந்த மெட்டல் பிளேட்டு தான் எலக்ட்ரோடாக ப்ரெசென்ட் ஆகுது, கனெக்டட் வித் அ ஹை வால்டேஜ். இப்போ என்னென்னா நெகட்டிவ் டெர்மினல் வந்து கேத்தோடு, பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஆனோடு. ஒரு பம்பு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாரு, இது வந்து டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் மீன்ஸ் நெகட்டிவ், தட் கால்டு கேத்தோடு. இப்போ என்னென்னா ஒரு ஹை எலக்ட்ரிக் வால்டேஜ் எவ்வளோன்னா 10,000 வோல்ட் இல்லை அதுக்கு மேலே கொடுக்கும். 2 பக்கமும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆனோடு இருக்குது, ஒரு கேத்தோடு இருக்குது. 2 மெட்டல் எலக்ட்ராய்டு இருக்குது. ஒரு ஹை வோல்டேஜ் 10,000 வோல்ட்டு அப்ளை பண்ணும்போது அந்த டிஸ்சார்ஜ் ஃபுல்லாகவே உள்ள என்ன இருக்குன்னா ஏர் இல்லைன்னா ஏதாவது கேஸ் வந்து லோ ப்ரெஷரில் இருக்குது. அதாவது 0.001 mm ஆஃப் மெர்க்குரி இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இந்த செட்டப் இருக்கும்போது அந்த கேத்தோட்லேருந்து ஒரு இன்டிவிசிபிள் ரேஸ் வந்து என்ன செய்யுது மூவ் ஆகுது, பாஸ் ஆக ஆரம்பிக்குது. இன்டிவிசிபிள் ரேஸ் வந்து என்ன செய்யுது பாஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் பார்த்தோன்னா அந்த ரேஸ்க்கு பேர் தான் என்னது எலக்ட்ரான்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் பேஜ் நம்பர் 126 இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் பார்த்தோன்னா கேத்தோட் ரேஸ் வந்து ட்ராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். ட்ராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன் மொதல் பாயிண்ட்டு. மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் which has mass and kinetic energy 1/2 mv². 1/2 mv². அந்த கேத்தோட் ரேஸ் வந்து பார்த்தோன்னா ப்ராடியூஸ் ஆஃப் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன். அடுத்து வந்து மேட் அப் ஆஃப் மாஸ் அண்ட் கைனடிக் எனர்ஜி, அதாவது 1/2 mv² ப்ளஸ் மாஸ் வந்து இதுமாதிரி கேத்தோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை போத் கைனடிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ். தே ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஏன்னா கேத்தோடுங்கிறது நெகட்டிவ். Cathode ray does not depend upon the nature of gas filled inside the tube. உள்ளே என்ன கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அதை டிபெண்ட் பண்ணி என்ன செய்யாது இருக்காது. அது டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ப்ரோட்டானாலே பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இதில் வந்து கோல்ட்ஸ்டீன் வந்து என்னென்னா அந்த கேத்தோடு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து என்னென்னா பெர்ஃபோரேட்டட் கேத்தோடு அப்படிங்கிறத வச்சு என்ன செஞ்சு பார்த்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தா இதே செட்டப்பில் வந்து ஒரு ப்ரிஃபாரேட்டட் கேத்தோடு வைக்கும்போது லோ ப்ரெஷரில் என்ன உருவாச்சுன்னா ஒரு ஆனோடு விசிபிள் ரேஸ் வந்து என்ன செஞ்சது வர ஆரம்பித்தது, கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஆனோடு இல்லை கேனல் இல்லைன்னா பாசிட்டிவ் ரேஸ் அப்படின்னு என்ன சொன்னாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் பார்த்தா அதே தான், கேத்தோடு என்ன இருக்கோ அதே தான் என்ன செய்யும் இதுலேயும் இருக்கும். travel in a straight line made up of material particles deflected by electric and magnetic field. Depend upon the அங்கே வந்து does not depend, இங்கே depend upon the nature of gas taken in a discharge tube. மாசு எல்லாமே எப்படி தான் இருக்கும், அங்கே கேத்தோட் ரேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எப்படி இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். அடுத்த நியூட்ரான். ஜே தாம்சன் அந்த ப்ரோட்டான் எலக்ட்ரானை வச்சு என்ன செய்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்காரு. அனதர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிக்கானா ஜேம்ஸ் சாட்விக் அவர் தான் டிஸ்கவர் பண்ணுறாரு. அது வந்து என்னது நியூட்ரான். ஜேம்ஸ் சாட்விக் அவர் டிஸ்கவர் பண்ணுறது என்னது நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணுறாரு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான் பார்த்தா நியூட்ரான் வந்து நோ சார்ஜ் நியூட்ரல் பார்ட்டிகல்.
ஈக்குவல் டு தட் ஆஃப் ப்ரோட்டான். மாஸ் வந்து எப்படி ஈக்குவல் எவ்வளோனா 1.6 × 10⁻24 1.6 × 10⁻24 தான் என்ன இருக்குது அந்த நியூட்ரானோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்தது தாம்சன் ஆட்டம் மாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்து ஜே தாம்சன் வந்து ஒரு எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணுறாரு. அந்த ஷேப் அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 10⁻10 மில்லிமீட்டர் 10⁻10 என்னது மில்லிமீட்டருங்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் வித் எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்ட் இன் சச் அ மேனர் தட் த ஆட்டம்ஸ் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்குது. அதாவது புட்டிங் மாடல் இல்லைனா வாட்டர் மெலன் மாடல்னு சொல்லுவாங்க. போன வருஷம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன செஞ்சுருக்கலாம் செய்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. லிமிட்டேஷன் பார்த்தா அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது என்னென்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் வந்து ஷீல்டு ஃப்ரம் த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் கெட் நியூட்ரலைஸ். அது ஷீல்டாக இருக்குது, நியூட்ரலைஸ் இல்லாமல் அது என்ன ஆகுது இருக்குதா. அடுத்த மாதிரி என்னென்னா அந்த ப்ரோட்டான் எலக்ட்ரானை பற்றி தான் சொல்லியிருப்பார் தவிர நியூட்ரானை பற்றி அதில் என்னமே சொல்லலை. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இதோட ஒரு நெகட்டிவ் போர்ஷன்ஸ் ஆஃப்